ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு குலோப்ஜாம் ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரெட் எடுத்து நசுக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க காய்ஸ். இப்போ பிசைஞ்சதை குட்டி குட்டி உருண்டையாக நான் உருட்டிட்டு அதை பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ பொரிச்சதெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் முடிஞ்சாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக உருட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குட்டி குட்டியாக உருட்டினா தான் அதை ஃப்ரை பண்ணும்போது பெருசாகும், நான் ஊற வைக்கும்போது இன்னும் பெருசாகும். நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி 3 கப் ஊற்றிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தண்ணியில் சுகர் கொட்டிட்டேன். இங்கே கூட கொஞ்சம் ஏலக்காவும் கிராமும் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஸ்மெல் வைஸ் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நம்ம சர்க்கரை கொஞ்சம் தண்ணி சூடணும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போயே கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச மொத்தத்தையும் நம்ம அதில் கொட்டிக்கலாம் கைஸ். இதை நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ப்ரெட்னால பண்ணதுனால. இப்போ நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ரெட்லேயும் சுகர் நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.